அனைவருக்கும் வணக்கம். சென்ற பதிவுல மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் ஆவணி மூல திருநாள்ல சோமசுந்தர கடவுளுடைய பட்டாபிஷேகம் நாம பார்த்தோம். இன்றைய பதிவுல சிவபெருமான் நிகழ்த்தின 64 திருவிளையாடல்களை மாணிக்க வாசகருக்கு குருவா வந்து அருளின நரி பறியாதல் நறியாதல் திருவிளையாடலை நாம பார்க்கலாம். தென்னவர் பிரம்மரா என்ற பட்டம் பெற்று திருவாத ஊரார்னு போற்றப்பட்ட மாணிக்க வாசகர் திருவாத ஊர்ல சிவபாத சிறுதர் சிவஞானவதிக்கு மகனா பிறந்தாருங்க. தன்னோட 16 வயசுல கல்வி கேள்வி அப்படின்ற ஞானங்கள் எல்லாம் சிறந்து விளங்கினவர், ஒழுக்க நெறியிலையும் சிறந்து விளங்கினார். அதோட சிறந்த சிவபக்தராகவும் திகழ்ந்தாரு. இவருடைய பெருமையை கேள்விப்பட்ட அரிவர்த்தன பாண்டிய மன்னன் தன்னுடைய அரசவையில முதன்மை அமைச்சரா இவரை ஆக்குனாரு. அப்படி முதன்மை அமைச்சரா இருந்த காலகட்டத்துல ஒரு நாள் அரசன் மாணிக்க வாசகரை கூப்பிட்டு தன்னுடைய படைபலத்தை பெருக்கிறதுக்காக குதிரைகள் தேவைப்படுதுன்னு குதிரை வாங்குறதுக்காக மாணிக்க வாசகரை அனுப்புறாரு. மாணிக்க வாசகர் குதிரை வாங்க போயிட்டே இருக்கும்போது அங்க திருப்பெருந்துறை அப்படின்ற ஒரு இடத்துல தன்னுடைய சுமையெல்லாம் குறைஞ்சு அப்படியே ரொம்ப மனசெல்லாம் லேசான மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அப்பதான் உணர்றாரு மாணிக்க வாசகர், இறைவன் சிவபெருமான் தன்னை இங்கதான் ஆட்கொள்ளக்கூடிய இடமா இதுதான் இருக்குது, திருப்பெருந்துறை தான் அப்படின்றத உணர ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச தூரம் போகும்போது சிவன் பெருமானுடைய அந்த சிவன் நாமத்தினுடைய முழக்கமானது எல்லா திசைகள்லையும் கேட்க ஆரம்பிக்குது. அந்த ஒளி வந்த அந்த சத்தம் கேட்ட இடத்தை நோக்கி மாணிக்க வாசகர் போயிட்டே இருக்காரு. அப்போ ஒரு இடத்துல கல்லால மரம் போன்ற அப்படியே பெரிய வடிவத்தோட ஒரு குருந்த மரத்தடியில சிவபெருமான் அமர்ந்திருக்காரு, தன்னோட சீடர்களோட அமர்ந்திருக்காரு. தன்னுடைய குருநாதரா சிவபெருமானை பார்க்கிறாரு மாணிக்க வாசகர். பார்த்த உடனேயும் அவருடைய உள்ளத்துல உள்ளொளி அப்படியே பெருக்கி ஓடுதுங்க மாணிக்க வாசகருக்கு. சிவபெருமான்கிட்ட தீக்கை பெறாரு மாணிக்க வாசகர். திருக்கண்ணோக்கம் ஸ்பரிச தீக்கையெல்லாம் பெற்று 5 எழுத்து மந்திரத்தையும் உபதேசமாக பெற்றுக்கொண்டாரு மாணிக்க வாசகர். உபதேசம் பெற்ற மாணிக்க வாசகர் எப்பவும் கூட ஒரு பேரொளி பிளம்பா அவருடைய முகமும் சரி அவருடைய செயல்பாடுகளும் சரி வேறுபட்டதாவது ஒரு ஞான பிளம்பா மாணிக்க வாசகர் உருவாகிறாரு. அப்ப அரசன் குதிரை வாங்குறதுக்காக பொருள் கொடுத்து அனுப்புறாரு இல்லையா, அந்த பணத்தை எல்லாமே தன்னுடைய குருநாதராகிய சிவபெருமானுக்கு கோயில் கட்ட ஆரம்பிக்கிறாரு. சிவப்பணிக்காகவே தான் கொண்டு வந்த எல்லா பொருட்களையும் செலவிடுறாரு. கூட வந்தவங்க எல்லாம் மாணிக்க வாசகர்கிட்ட நினைவுபடுத்துறாங்க, நம்ம மதுரைக்கு போகணும், குதிரையோட போகணும் அப்படின்றத நினைவுபடுத்துறாரு. ஆனா மாணிக்க வாசகருடைய சிந்தனை முழுவதும் சிவமயமா தாங்க இருக்குது. சிந்தனையோட அவருடைய சிந்தையில ஒவ்வொரு கணமும் நம்ம சொல்லுவோம் இல்லையா, இறைவன் இப்ப வழிபட்டோம் அப்படின்றதெல்லாம் இல்லாம ஒவ்வொரு கணமும் சிவ சிந்தனையாளராகவே திகழ்றாரு. அதனால இவங்க சொல்றது எதுவுமே கேட்கல அவருக்கு. உடனே இவ கூட வந்தவங்க எல்லாம் போய் அரசன்ட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரி நடந்த நிகழ்வுகள் எல்லாம் சொல்றாங்க. கோவப்பட்ட அரசன் ஒரு திருவோலையில திருமுகத்துல எழுதி கொடுக்குறாரு. என்னன்னா, இந்த தேதிக்குள்ள குதிரைகள்லாம் வந்துடணும் அப்படின்றத மாணிக்க வாசகர்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. வந்தவங்க மாணிக்க வாசகர்கிட்ட அரசன் கொடுத்த ஓலையை கொடுக்குறாங்க. அதுல எழுதுறதெல்லாம் பார்த்துட்டு சிவபெருமான்கிட்ட தஞ்சம் அடைகிறாரு மாணிக்க வாசகர். அப்போ அஞ்சற்க ஆவணி மூல திருநாள்ல குதிரைகள்லாம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விலை உயர்ந்த மாணிக்க கல்லையும் மாணிக்க வாசகர்கிட்ட கொடுக்குறாரு. அந்த மாணிக்க கல்லை வாங்கிட்டு போய் மாணிக்க வாசகர் அரசன்கிட்ட போய் சொல்றாரு, ஆவணி மூல திருநாள்ல குதிரைகள்லாம் வந்துரும் அப்படின்னு மாணிக்க கல்லையை கொடுத்த உடனே மாணிக்க வாசகர் மீது அரசனுக்கு நம்பிக்கை வருது. குதிரைகள் வந்துரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மாணிக்க வாசகர் தான் கூடையே இருக்க வச்சு அவருக்கு உபசரிப்பெல்லாம் நடத்துறாரு. அப்படி நடத்திட்டு இருக்கும்போது மற்ற அமைச்சர்கள் வர்றாங்க, வந்து அரசன்ட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி மாணிக்க வாசகர் சொல்றது எதையும் நம்பாதீங்க, அவர் கொண்டு போன காசெல்லாம் குதிரை வாங்குறதுக்காகவே குதிரை வாங்க கொண்டு போன காசெல்லாம் சிவபெருமானுக்கு திருப்பணி செய்யவே செலவு பண்ணிட்டாரு, அங்க ஒரு கோயிலையும் கட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இவங்க சொன்னாலாம் உண்மைதானா அப்படின்றதுக்காக அரசன் என்ன பண்றான்னா, தன்னுடைய ஒற்றர்களை அனுப்பி அதை என்ன நடந்துச்சுன்றத விசாரிச்சுட்டு வர சொல்றாங்க. போன ஒற்றர்கள் அமைச்சர்கள் சொன்னதெல்லாம் சரிதான், இவர் அங்க ஒரு கோயில திருப்பெருந்துறையில ஒரு கோயில் கட்டியிருக்காரு மாணிக்க வாசகர் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அரசனுக்கு கோபம் வந்துருது. மாணிக்க வாசகருக்கு கடுமையான தண்டனை எல்லாம் கொடுக்குறாங்க. கடுமையான சிறைச்சாலையில அடைக்கிறது, கடுமையான வெயில்ல நிப்பாட்டுறது, இப்படி எல்லாம் தண்டனை கொடுக்குறாரு அரசன். உடனே சிவபெருமான்கிட்ட வேண்டாரு மாணிக்க வாசகர். வேண்டின உடனேயும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வரக்கூடியவர் நம்முடைய சொக்கநாத பெருமான். தான் ஒரு குதிரை வாணிகனாவும் காட்டுல இருக்கக்கூடிய நரிகளை எல்லாம் பரிகளாவும், அதாவது பரிகள்னா குதிரைன்னு அர்த்தம், பரிகளாவும் மாத்திட்டு சிவபெருமான்
குதிரை வாணிகனா வர்றாரு. வந்தவர் அங்க நிறைய அரசன் முன்னாடி நிறைய ஆடல் பாடல் குதிரைகளுடைய அந்த திறமைகள் எல்லாம் வந்து வெளிக்காட்டுறாரு. இதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்த அரசன் அந்த குதிரை வாணிகனா வந்த சிவபெருமானுக்கு ஒரு பட்டாடைய பரிசா கொடுக்கிறாரு. அந்த பட்டாடைய அந்த குதிரை வாணிகனா வந்த சிவபெருமான் தான் கையில இருக்கக்கூடிய செண்டால, அதாவது குதிரைகளை ஓட்டக்கூடிய அந்த செண்டால வாங்குறாரு. உடனே அரசனுக்கு கோபம் வந்துருது. நான் ஒரு அரசன், நான் கொடுக்குற பரிசை வந்து கொஞ்சம் கூட மதிப்பு இல்லாம இப்படி வாங்குறியே அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படும் போது அதுக்குள்ள நம்ம மாணிக்க வாசகர் அந்த இடத்துல வந்துடுறாரு. இவங்களுடைய நாட்டோட வழக்கமே அதுதான், இப்படிதான் வாங்குவாங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் இப்ப நமக்குள்ளேயே வந்து நிறைய இருக்குது, நிறைய ஒவ்வொரு தேசத்துக்கும் வந்து வேறுபடுது, எங்க குல வழக்கம் அப்படின்லாம் நம்ம சொல்லிடுறோம். அது மாதிரி அவங்க நாட்டோட வழக்கம் அதுதான் அப்படின்னு மாணிக்க வாசகர் அரசன்ட்ட சொல்றாரு. சொன்ன உடனே அதை கேட்டுட்டு அரசன் அதை பெருசா எடுத்துக்கல. சரி அப்படின்னு பட்டாடையை கொடுக்குறாங்க. சிவபெருமானும் அந்த குதிரை சேவகனா வந்த சிவபெருமானும் அந்த பட்டாடையை வாங்கிட்டு அந்த இடத்த விட்டு நாங்க கிளம்புறாங்க. இங்க அரசனும் மாணிக்க வாசகரை கொண்டுட்டு கிளம்புறாங்க. அன்னைக்கு இரவு அங்க குதிரை லாயத்துல அடைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா குதிரைகள்லாம், அந்த இடத்துல இருந்து ஒரு நரி ஊளையிடுற சத்தம் கேட்குது. என்னன்னா அங்க அடைச்சு வச்சிருந்த குதிரைகள் எல்லாம் மறுபடியும் நரியாவே மாறிடுது. சிவபெருமான் கூட்டிட்டு வந்தார் இல்லையா, காட்டுல இருக்கக்கூடிய நரிகளை தான் பரிகளா மாத்தி கூட்டிட்டு வந்தாரு. மறுபடியும் அந்த குதிரைகள்லாம் நரியா மாறி மாறி ஊளையிட ஆரம்பிக்குது. அதோட மட்டும் இல்ல, அங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இருந்த குதிரைகளை எல்லாம் சேதப்படுத்திட்டு அந்த இடத்த விட்டு தெரிச்சு அங்கிட்டு இங்கிட்டும் அப்படியே ஊருக்குள்ள எல்லாம் ஓட ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாம் பயப்படுறாங்க. இந்த தகவல் அரசனுக்கு போகுது. இதை கேள்விப்பட்ட அரசன் ரொம்ப கோவப்பட்டு மாணிக்க வாசகருக்கு மறுபடியும் தண்டனை கொடுக்கிறாரு. சுடுமணல், அதாவது கடுமையான வெயில்ல நிப்பாட்டுறாரு. தன்னுடைய பக்தனுக்கு ஏற்கனவே ஓடோடி வந்தவர் இல்லையா, கூப்பிட்ட குரலுக்கு எல்லா நேரமும் இப்ப வந்தேன் நேத்து வந்தேன் அப்படிலாம் இல்ல, எப்ப கூப்பிட்டாலும் உடனே வந்து அருள்பாலிக்க கூடியவர் தான் சொக்கநாத பெருமான். அப்படி மாணிக்க வாசகருடைய துன்பத்தை களைவதற்காக இறைவன் திருவிளையாடல்களை நிகழ்த்துறாரு. மதுரையில வெள்ளம் வரக்கூடிய அந்த நிகழ்வு நடக்குது. மதுரையில வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. என்ன நடக்குது அப்படின்றத நாம அடுத்த பதிவுல அடுத்த திருவிளையாடலை நாம பார்க்கலாம். சிவபெருமானுடைய இறையருள் பெறுவோம், வாழ்வில் உயர்வு பெறுவோம். அனைவருக்கும் நன்றி.